உள்ளத்தை நெருக்கும் போது அது எப்படி கையாள நமக்கு தெரியல. வேதத்தை நீங்க வாசித்து பாருங்க, கிட்டத்தட்ட எல்லா மனிதருமே இந்த தனிமையை உணர்ந்திருக்காங்க. தனிமையாக சில காரியங்களை செய்ய வேண்டிய கட்டாயத்துக்குள்ள போயிருக்கிறாங்க. ஆபிரகாமை எடுத்து பாருங்க. ஆபிரகாம், ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த கற்பனை, உன் ஒரே பேரான குமாரன் ஏகசுதன், அவனை கொண்டு போய் நீ நான் காண்பிக்கும் மலைகளில் ஒன்றில் போய் தகன பலியாய் பலியிடுன்னு சொல்றாரு. அந்த நேரத்தில் அந்த மனுஷன் தனிமை என்னன்னா, அந்த காரியத்தை மனைவிட்ட ஷேர் பண்ண முடியல. தன்னந்தனியா தன் பிள்ளையை கூட்டு போறார். பிள்ளை கேட்கிற கேள்விக்கும் பதில் சொல்ல முடியல. அப்படிப்பட்ட தனிமையின் பாதையில் அந்த மனிதன் போக வேண்டி இருந்தது. ஒரு முறை தன்னுடைய மனைவி தன்னை பார்த்து ஆகாரை அனுப்பிவிடுன்னு சொல்லும்போது he was battling in loneliness. தன்னந்தனியா முடிவெடுக்க முடியாம ரொம்ப வருத்தத்தில் இருந்தார்னு பைபிளே சொல்லுது. வேதனையா இருந்தது அது அவருக்கு, மனசுக்கு ரொம்ப சஞ்சலமாக இருந்தது. அது என்ன செய்யறதுனே தெரியல. he went through that loneliness. ஈசாக்கை பாருங்கள், தன்னுடைய தாயை இழந்த அந்த மகன் துக்கம் கொண்டாடினான்னு போட்டிருக்கு. ரெபேக்காளை பார்க்கிற வரைக்கும் துக்கத்துல தான் இருந்திருக்கான். ரெபேக்காளை கண்ட பிறகுதான் தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான்னு போட்டிருக்கு. யாக்கோபை பாருங்க, ஒரு வாலிப பையனா தன்னந்தனியா வனாந்திரத்துல கல்லை தன்னுடைய தலையணையா வைத்து சாய்ந்து வெட்ட வெளியிலே தூங்கினான் என்று பார்க்கிறோம். திருமணமான பின்பு இப்ப அவனுக்கு மனைவிகள் பிள்ளைகள் இருக்காங்க. ஆனா அத்தனை பேரையும் அக்கறைப்படுத்தி ஓடையை தாண்டி போய் தேவனோடு தனித்திருந்து போராடின ஒரு மனுஷனா நீங்க பார்க்க முடியும். அந்த தனிமையை அவன் சந்தித்தான். யோசேப்பை பாருங்க, ஒரு இளவயது டீனேஜராக தன்னுடைய சொந்த குடும்பத்தாலே நிராகரிக்கப்பட்டவனாய் கையும் காலும் கட்டப்பட்டு அந்நிய தேசத்துல பாஷை தெரியாத ஜனம் அறியாத ஒரு மக்கள் நடுவில் தன்னந்தனியாக ஒரு அடிமையாக நிக்கிறத நீங்க பார்க்கலாம். பாவத்தோடு தன்னந்தனியாய் போராடின யோசேப்பை நீங்க பார்க்கலாம். மறக்கப்பட்ட நிலையிலே அவன் சிறைச்சாலைக்குள்ளே அடைக்கப்பட்டிருந்த நீங்க பார்க்கலாம். அவன் ஆத்துமாவை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள் என்று வேதம் சொல்லுது. யோசேப்பு இந்த தனிமையை கடந்து வந்தார். சமுத்திரத்தை ரெண்டாக பிளக்கும்படி தேவன் பயன்படுத்தின மோசேயை பாருங்க. 40 years குடும்பத்தை விட்டு பார்வோன் வீட்டில் தனியா, அடுத்த 40 வருஷம் உடன் பிறந்தவர்களை விட்டு விட்டு மீதியான் தேசத்துல. அவனுடைய வாழ்க்கையில் தனிமைகள். 40 நாள் தேவனுடைய பர்வதத்தின் உச்சியிலே தனியாய் உட்கார்ந்திருந்த மனுஷன், வானத்திலிருந்து அக்கினியை கொண்டு வந்த எலியாவை பாருங்கள். தன்னுடைய வேலைக்காரனை விட்டுவிட்டு ஒரு நாள் பிரயாணமாய் போய் சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு போதும் கர்த்தாவே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் சொன்ன ஒரு தேவ மனுஷனை பார்க்கிறோம். நம்முடைய ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை பாருங்க.